கவனத்தை நம்முடைய இதயத்திற்குள் கொண்டு வந்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக மாறி இருக்கும் பொழுது தங்களின் பொற்கமல திரு பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அறியாமைகளும் மாயைகளும் தாங்கள் காட்டும் அன்பினால் அகற்றப்பட்டிருக்கிறது. தாயே, தங்களின் அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாக கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் அனுதின தியானத்தில் இன்றைய தினத்தில் எங்களின் கவனமானது தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை உட்கொள்வதும் எண்ணங்களற்ற நிலையில் நாங்கள் தியானத்தில் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அனுமதியோடு அருளும் ஆசீர்வாதமும் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி மாதாவாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும் உடல் உபாதைகளையும் பூமி மார்க்கமாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஆன்மீகத்தின் வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் சவால்களையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயங்களை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. தாயே, தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவே. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்திவிடுங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ கணேசரின் அருளாசி எங்களுக்குள் இருக்கும் பொழுதுதான் எங்களின் சுய விழிப்புணர்வை எங்களால் அறிய இயலும். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரை போன்ற அர்ப்பணிப்புடன் கூடிய
பக்தியை தங்களிடத்தில் கொண்டிருக்க வேண்டும். தாயே, தயவு செய்து எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் நிரப்பிவிடுங்கள் அம்மா. தங்களின் அனுமதியோடுதான் எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்புவார்கள். அவ்வாறு அவர் எழும்பும் பொழுது ஏற்படுகின்ற ஒலிகளை நாங்கள் முழுமையாக உணரும் அளவிற்கு எங்களின் கவனமானது எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எங்களுக்குள் ஆழ் நிலையில் இருந்து தியானத்தில் இருப்பதற்கான நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் மேலோட்டமான சிந்தனைகளையும் மேலோட்டமான பார்வைகளையும் அகற்றிவிட்டு தங்களின் அன்பையும் தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளையும் உட்கிரகிக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் எண்ணங்களற்ற சரணடைந்த நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. श्री आदि भूमि देवी साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நாம் அப்படியே வைத்திருந்து ஸ்ரீ கணேஷ அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यम् ऋतुं वच्मि सत्यं वच्मि त्वं अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानचानमवशिष्यम् अवपश्चातात्
अवपुरस्तात् अवोत्तरात् अवदक्षिणात् अवचौद्वात् अवाधरात् सर्वतो मां पाहि पाहि समन्तात्। त्वं वाङ्मयस्त्वं चिन्मय त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममय त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वदस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीरो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारास्थितोऽसि नित्यम् त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यम् त्वं ब्रह्मा त्वं विष्णु त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन तुलसितं तारेण रुदम् एतत्त्वामनुस्वरूपम् गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्तिरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकहरिषि निःश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणम् रदं च वरदं
हस्तैर्विभ्राणम् मूषकध्वजम् रक्तं लम्बोदरम् चूर्पकर्णकं रक्तवाससम् रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्बितं देवम् जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयादो प्रकृते पुरुषात्परम् एवं ध्यायति यो नित्यम् स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः கவனம் மெதுவாக நமது இடா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும் உபாதைகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து வகையான மாயைகளையும் அனைத்து வகையான தூய்மையற்ற கவனங்களையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் குரு தத்துவத்திற்கு எதிரான அனைத்து எண்ணங்களையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் எங்களின் அனைத்து விருப்பங்களும் சரியவை தவறியவை என அகற்றப்பட்டு எங்களின் விருப்பங்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறதம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை மட்டுமே கொண்டு எங்களின் கவனத்தில் வைத்து செயல் ஆற்றுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்களின் தத்துவமானது எங்களுக்குள் விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली श्री भैरवनाथ साक्षात्
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து வகையான எதிர்மறை தீய சக்திகளையும் உபாதைகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து வகையான அசுர குணங்களையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள ஞான விவேகம் பகுத்தறியும் திறன் கொண்டு சரியது தவறு என்று நிர்மாணிக்கின்ற சக்தியையும் தாங்களே எங்களுக்கு வழங்குகிறீர்கள் அம்மா. நாங்கள் எவ்வித மாயைகளும் அகப்பட்டு கொள்ளாமல் தங்களால் எங்களுக்கு அருள பெற்றுள்ள இந்த ஞானம் விவேகம் பகுத்தறியும் திறனை முழுமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுக்கு ஏற்படுத்துங்கள் அம்மா. தாயே, தங்களின் தத்துவமானது எங்களுக்குள் விழிப்புணர்வு அடையும் பொழுது எங்களின் விசுத்தி சக்கரமும் விழிப்புணர்வு அடையும் அம்மா. தாயே, தயவு செய்து நாங்கள் எங்களின் விழிப்புணர்வு நிலையை உண்மை நிலையிலும் தர்மத்தின் நிலையிலும் நின்று புரிந்து கொண்டு நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महासरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் இறந்த காலத்தின் நினைவுகளும் எதிர்காலத்தின் சிந்தனைகளும் தங்களின் பொற்கமல திரு பாதங்களில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. தாய், தங்கள் அன்பால் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று இரண்டாம் பிறப்பை எடுத்திருப்பதோடு சஹஜ யோகிகளாக நாங்கள் இன்று இப்பொழுது தங்கள் முன் அமர்ந்திருக்கின்றோம். தாய், என்றென்றும் எப்பொழுதும் எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களிலேயே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः.
கவனம். மெதுவாக நம்முடைய வலது சுவாதிஷ்டான சக்கரம். தாயே, எங்களின் சித்தத்தை தூய்மைப்படுத்துபவர் தாங்களே ஆவீரம்மா. எங்களின் சித்தம் தெளிவானதாகவும் எண்ணங்கள் அற்ற நிலையில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கும் கோபங்களும் நான் என்ற அகங்காரத்தையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை அனுபவித்து மகிழ்பவரும் தாங்களே ஆவீரம்மா. தாய், நாங்கள் எதுவும் செய்யவில்லை, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீரம்மா. தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீரம்மா. தாய், எங்களின் கல்லீரலில் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल चित्तेश्वरी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம். மெதுவாக நம்முடைய இருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ ஆதிசக்தியே, அகிலாண்டேஸ்வரியே, ஜகத்தை ஆளும் ஜெகதம்பா தாங்களே ஆவே. எங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தருபவர் ஸ்ரீ துர்கா தேவி ஆவே. அனைத்துமான தாங்கள் எங்கள் தாயாவே. தாயே, தங்களின் அன்பு எங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தருகிறது. நாங்கள் எங்களின் மாயைகளிலும் அறியாமைகளிலும் அகப்பட்டு கொள்ளாமல் தங்களின் அன்பானது எங்களை பாதுகாப்புடன் வழிநடத்தி செல்கிறதம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணத்தை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் பொறுப்புணர்வை தருபவரும் தாங்களே ஆவே. எங்களுக்கு நன்னடத்தையின் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. தாங்களே எங்களின் தாயுமானவர், தந்தையும் ஆனவர், எங்களின் பாதுகாப்பவரான பாதுகாவலரும் ஆவீரம்மா. தாயே, என்றென்றும் எங்களின் கவனம் தங்களிடத்தில் மட்டுமே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ துர்கா தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री दुर्गा देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம். மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம்.
தாயே, தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணராவீர். எங்களுக்கு சாட்சி பாவத்துடன் கூடிய பற்றற்ற நிலையை தருபவர் தாங்களே ஆவீரம்மா. தயவு செய்து எங்களை முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியின் ஒரு துகளாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது இடது விசுத்தி சக்கரம். தாயே, தாங்களே சர்வ பாத ஜுவாலினியாவே. அனைத்து எதிர்மறைகளையும் எரிப்பவர் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் புனிதத்தை கொண்டு வருபவர் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் தெய்வீகத்தை நிலைநிறுத்துபவரும் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் உறுதியும் நம்பிக்கையையும் வழங்குபவர் தாங்களே ஆவீர். தாயே, தவறான நுட்பத்தை அழிப்பவர் தாங்களே ஆவீர். சுய சந்தேகத்தை நீக்குபவர் தாங்களே ஆவீர். தவறான விளக்கங்களை அழிப்பவர் தாங்களே ஆவீர். சக்கரங்களுக்குரிய நுண் அதிர்வுகளையும் நிலைப்பாட்டையும் தத்துவத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களே ஆவீர். ஸ்ரீ சக்தி ரூபாவாக இருக்கும் தாங்கள் எங்களின் சக்தியை, பெண்களுக்கான சக்தியை தருபவர் தாங்களே ஆவீர். சூட்சுமத்தின் ஆழமான அறிவை தருபவர் தாங்களே ஆவீர். தாயே, விராட்டாவுடன் எங்களை ஒன்றிணைப்பவரும் தாங்களே ஆவீர். இடது விசுத்தி சக்கரத்தில் மகா சக்தியாக வாசம் செய்பவரான தாங்கள் எங்களுக்கான சுத்திகரிப்பை செய்பவரும் தாங்களே ஆவீர். எங்களின் நாடியில் இருக்கும் தீய சக்திகளை அழிப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் மாயைகளை அழித்து தர்மத்தையும் உண்மையையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ விஷ்ணு மாயா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री विष्णु माया साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியாவீர். தாங்களே அனைத்திற்குமான சாட்சியாவீர். தாங்களே எங்களுக்கு ஞானத்தை தருபவர், பணிவை தருபவர். எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தை அழிப்பவர், மமகாரத்தை உறிஞ்சுபவர், ஆசைகளை அழிப்பவர், ஆசையின் தூய சக்தியாக இருப்பவர் தாங்களே ஆவீரம்மா. தாயே, தாங்களே தங்களிடத்தில் எதிர்மறைகளை அழிக்கும் 11 சக்திகள் தங்களிடத்தில் இருக்கின்றது. உண்மை அல்லாதவற்றை அழிப்பவர், கோபத்தை அழிப்பவர். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அச்சத்தின் முடிவையும் தாங்களே நிர்ணயம் செய்பவர். தாயே, தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாங்கள் சஹஜ யோகிகளாக என்று தங்கள் முன் இருக்கின்றோம். எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம் அம்மா.
இந்த சமர்ப்பித்தல் என்பது உதட்டளவில் அல்லாமல் இருதயத்திலிருந்து வருவதாகும் அம்மா. தாய், தங்கள் அருளால் எங்களுக்கு மன்னித்தல் குணம் கிடைக்க பெற்றுள்ளது. பணிவும் தியாக குணமும் தந்து எங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றீர்கள். உறுதிமொழியை நாம் அனைவரும் கூறலாம். தாய், தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாய், தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாய், தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தயவு செய்து தாங்கள் என் அறியாமையினால் செய்த தவறுகளை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிராட்டா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிராட்டா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து எண்ணங்களற்ற நிலையில் 3 மகா மந்திரங்களை கூறுவோம். 3 महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी
साक्षात् श्री सहस्रार स्वामिने मोक्षप्रदायिने माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. श्री गणेश मंत्र. தாய், தயவு செய்து எங்களுக்கு எண்ணங்களற்ற ஆழ்நிலை தியான நிலையை தந்தருளுங்கள் அம்மா. எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். This year, we won't be having, I think, public programs in UK because also there are certain circumstances. But whenever there is a circumstance which somehow or other changes our programs, we must immediately know that there is a purpose behind all that change, and we must immediately accept it with an open heart. That divine wants us to change. Supposing I'm going on a road and people say, you are lost your way, mother. It's all right. I'm never lost because I'm with myself. But I had to go by that particular road is the point. I had to do it. And that's why I have supposed to be not on that road and I have lost my way. If you have that kind of a understanding, and if you have that satisfaction in your heart, then you'll find life is worth much more than what you think it to be. Now, as it is, what was the reason I thought that we have decided to have public programs? This year, definitely, we could not have public programs. So the reason is that we have to consolidate. In the growth of a tree, which is a living tree, it happens that it moves in a particular direction up to a point till it has to change because there is no sun coming that side. Maybe there is no water levels arriving. So they start changing. In the same way, one has to understand that we are in the hands of the divine. And if some plans are changed, it is reflecting back on us and we have to see why. And the why of it is that we have to consolidate. Consolidation of Sahajogis is very important.
The first thing to consolidate yourself, you must do introspection. You must do introspection, is to reflect the light within and see for yourself. What have you done so far in Sahaj Yoga? Where were you? How far you have gone, and how far you have to go? What is the thing that is lacking in you? You'll be surprised when you start seeing yourself in a very unbiased manner, not justifying yourself. Do not blaming any bhoots, or need not blame any badhas within you or somebody else. If you start yourself, what has gone wrong with you that you could not consolidate yourself properly, you'll be amazed that there has been problems still lingering on, which must be corrected. Now these problems you can see very clearly. In the light of the Spirit, you can see them very clearly that this has gone wrong with me. One of the most interesting things I have noticed is that Sahaj Yoga is all the time covered with some sort of a maya. And this maya is ignorance, complete ignorance sometimes partially. Now when you get into Sahaj Yoga, you get blessed. You get blessed, maybe your family gets blessed, you children get blessed, you get some sort of a blessing for your physical being, also for financial, you get jobs, you get money, you get something exceptional, which is really miraculous. Now people get very much lost in those achievements and start drifting, thinking that, oh, this is the blessing we have got now. We don't have to do anything anymore. That you have been rewarded sufficiently for whatever you have done so far. That's not so. It's just a sort of a support to you comes so that your faith should be fully established in Sahaj Yoga. And especially you should know me, what I am. But if you go on still drifting, then maybe some of these blessings may turn out to be curses. And you might feel that what a curse it has fallen upon us and how it has gone in the wrong way. For some people it takes time to get to the feel of the blessings. For example, mostly according to the modern ideas, we think that to get more money is the biggest blessing. So many get that also. But actually it is not. To get your peace within, to get to your witness state, and to feel your vibrations all right, and to be in the center all the time ascending is the real blessing. Because with that, you get everything else. The completion is only possible when you have the complete joy bubbling within yourself. After all, everything is just a means to achieve joy, to feel the joy. It is not the end. If it was, those people who have money, those people who have good health, those people who have all the success so-called with them, they should have been happy and peaceful. But they are not. They are suffering. They are suffering too much. And they are, in a way, destroying themselves day by day because they hate their lives. They can't bear it. They cannot understand why they are on this earth. So all these blessings that come to you, all these changes that come to you,
All these new venues that open to you, one has to know that it is for your benevolence. Everything for your benevolence, and your benevolence is your ascent. Nothing else but your ascent. The rest of it is all useless and fruitless. Once you understand that this is what you have to achieve in life, that is what you have to enjoy, then it works out. But in Sahaja Yoga, as you see, it's compassion and love. It is not so much restrictions. You are left to yourself to develop yourself. It's your spirit which has to guide you. There's no coaxing or correction going on all the time, but it is left to you to understand yourself, to see for yourself, and work it out. But one of the criteria should be that what have I done for Sahaja Yoga? Or what have I done for Mother? These two things are very important to understand. Whatever small thing I could do for Sahaja Yoga is important, because if you are intelligent, you can see that this is the greatest thing you have to do, is to work for God. This is the most important thing so far human beings have indulged into. Is the highest type of enterprise that human beings have ever had a chance to indulge into. And what a chance it is to you. You may say that, Mother, we are mediocres, we are no good, we are useless, but you are chosen. You are the one chosen, so there must be something about you. You might not have seen that part within yourself which is going to work out this great work of God. So you have to locate and find out, why am I selected for Sahaja Yoga? What can I do in Sahaja Yoga? What can I work it out in Sahaja Yoga? This should be a constant reminder to you that I have been chosen for Sahaja Yoga. I want to take full advantage of Sahaja Yoga. Supposing somebody doesn't have money, he expects that Sahaja Yoga should give money. Must give jobs, must give this, must give that, must have children, must give good health, all that. Expectations are all right. But what have I done for Sahaja Yoga? This is another point of introspection. Very important to see that we have to do something for Sahaja Yoga. It's not money, it's not work, it's not thinking, it's not any kind of a support. But one of them, the most important thing is how many people you have given realization to. You have to count how many people you have been able to give realization to. How many people you have talked about Sahaja Yoga. You may think that you give realization to some people, they come, they disappear. Doesn't matter. They will ultimately come to you. Today, you try on some, they'll be lost. Again tomorrow. You have to relentlessly work for it. As you know, I've worked very hard in UK. My coming to UK itself was all predetermined. There was a need for me to come here to make the heart work better. But heart is lethargic, you know that. And lethargic heart gets all kinds of problems. But all these years I've been working. Every year, whatever time I could give for Sahaja Yogis, for their problems, for Sahaja Yoga, for their minutest problem, for any kind of help they needed. Every sort I have tried to work it out. Directly, indirectly,
You are all blessed. Still, what about you people who are now yogis? You are saints. You must see a photograph that I have, very interesting photograph, where you are all certified saints. Have you seen that photograph? Not yet? You better see it. Let's have it. The photograph is in my box, I think, yes. You are all certified saints by the divine, not by any cardinal or by any pope. So, what are all these saints doing? One saint which is certified by pope, who is artificially certified, is such a big thing, you know. What about you who have been certified by God Almighty? You are still busy with your work, you are still busy with your little things, you are still busy with your small lives and small families. For a saint, it said in Sanskrit, Udara Charitanam Vasudhaiva Kutumbakam. For a person who is of a generous nature, means a person who is a saint, the whole world is his own family. Are you still only worried about your own family? Then you are not yet aware of your saintliness. And a saint doesn't only worry about his own wife, about his own child, about his own house. He worries about the whole world. Now, as Sahajogis, you are a powerful entities. You are very powerful people. We have got problems in the whole world. You know that very well. It's not necessary you have to be great intellectuals or you have to be people who are some sort of politicians or something. But you must be on the lookout for the problems which are troubling this world. You have to be. You cannot live in your own world that you are a saint now, I am in Niranand. That's not possible. You can't just be in Niranand. You have to know that you have to live in this world. And you have to know all the problems of this world. And you have to think about them, not only your problems, that mother, how will I be able to do this and how will I be able to do that? But you have to worry about the whole world. You have to think what's happening in the world. What are the problems of the world? You are responsible for that. Not only that, but you have to pray. In your prayers, you have to say, Mother, solve this problem. Collectively, individually, you have to take your attention from yourself, from your smaller life, to a much wider thing. Then you are a saint. And you have to think that it is your duty to ask for divine help, that all these problems should be solved. This is your job for which you are selected. Your asking is going to work out because, as you know, I am desireless. You have to desire for it. Whatever you desire will work out. The protection, the affection, the compassion of Mother is with you. But you have to look after this world and show the concern that you have. Not to live with a very limited areas and with a very limited ways. Like now the British think, British are here, all right, UK problems are our problems. No. Your problems extend to all the places wherever there is Sahaj Yoga. And you have to worry about all of them. Now we are having, say, problems in Australia. And there's somebody who is very troublesome. So you have to see to it that, thank you, you have to see to it that you beat that person with shoes and put that right. Your leader has to tell you whom to beat with the shoes. And work it out. Whether it is in Australia, whether it is in America, whether it is in India, anywhere, you see that there's a problem on Sahaj Yoga, there's an assault on Sahaj Yoga, all of you should put your attention to it and work it out. Then there are general problems, as you see. See, we see that America is now
becoming idiotic or whatever you may say. So you have to put your attention to America. You have to stretch your attention outside, not inside, just worried about yourself, about your family, about your house, about your children. As soon as you spread your attention outside, your problems are solved in the house. In the smaller circle, they are solved. You have to pay attention outside. Now, these days there are televisions, where first we had said don't see any televisions, because there was no use saying television by Sahaj Yogis. When they saw the television, they only got caught up. But now, there are important things that are happening which you can see for yourself. You can scan it out, what are the world problems, and you can see for yourself where you have to put your attention. ஜெய் மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கு தாங்கள் அளித்துள்ள அனைத்திற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. இன்றைய நாளில் இந்த தியானத்திற்கு அனுமதி அளித்ததற்கும் தங்களின் அன்பு உரையை நாங்கள் கேட்க செய்தமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திரு பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. ஜெய் மாதாஜி. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.